வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த விஜய் இருக்கார்ல, அவரும் அவரோட ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குணாவை 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து பல பேரோட கண்ணுக்கு வந்து திருஷ்டி பொம்மையாக இருக்குது. இவங்க இதை செய்யக்கூடாது, இதை நம்ம எப்படியானா தவிடுபொடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கங்கனை கட்டு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. இந்த சமயத்தில் தாங்க கரெக்டாக நம்ம அதாவது ரேணுகா இருக்காங்களா, சுடரியா இருக்கும் ரேணுகா வந்து வக்கீல், அதாவது அவங்க வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் மேலே அபாண்டமான ஒரு பழியை போடுறாங்க. இந்த மாதிரி விஜய் குடும்பத்தை கவனிக்காமல் அவராக இஷ்டத்துக்கு தன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு வந்து கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. தான் மனைவி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கல்யாணத்துக்கு நான் எந்த ஒரு கேஸும் நான் போடலை. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் என் வாழ்க்கை ஆதாரத்தை நான் பார்க்கணும், என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அவர் பார்க்குறாரு. அதுக்கு வந்து இவர் கேஸ் போடுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் குட்டையை குழப்புறாங்க. பாவம்டா அந்த விஜய், என்னடா விஜய் பாவம் பண்ணார். விஜய் பாட்டுக்கு அவருண்டு அவரோட காதல் உண்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை இருக்க விடாமல் அவங்கள ஒரு பக்கம் நரகத்துலேயும் எங்கேயும் போக விடாமல் அப்படியே சும்மா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கட்டி வச்சு அடிக்கிற அளவுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க நம்ம விஜய். இப்போ ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல ஒரு பக்கம் ஜட்ஜ் இருந்தேன், இந்த மாதிரி முதல் மனைவி இருக்கும்போது 2ஆம் மனைவியை நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பப்படுது. இந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சோகத்தில் சோதனையில் வேதனையில் போய் விளையாடுறாங்க. என்னடா பண்ணுறது, வாழ்க்கை இப்படியே ஒரு பக்கம் வெறுத்து போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓரமாக நின்று இருக்காரு. போயிட்டு கூண்டில் ஏறின்னு, சார் நான் என் பக்கம் இருக்கிற தீர்ப்பாக சொல்லிடுறேன், இந்த மாதிரி நான் ஒன்றுக்கிட்டே இருந்தேன், என் மனைவி இறந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் என் மாமனாரே நான் தான் தான் மனைவியை கொன்னதா சொல்லிட்டு கேஸும் போட்டிருந்தாலும் வந்து இங்கே தான் வாதாடுறதுக்கு வந்திருந்தேன், அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி சூழலில் தான் பொண்ணு தனிமையை ஃபீல் பண்ணுறதாகவும் அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாங்க. அந்த சூழ்நிலையில் மல்லி அவள் தான் என்னோட வாழ்க்கையில் வந்து வெண்பாவுக்காக அந்த வீட்டில் இருந்தால், வெண்பாவை பார்த்துறதுக்கு கரெக்டான ஒரு அம்மாவும் இருந்தால். அது மட்டும் இல்லாமல் வெண்பாவுக்கு ஏற்ற அம்மாவும் மாறிட்டா. தான் பெத்த குழந்தை கடை இந்த அளவுக்கு பாசம் காட்டுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அளவு கடந்த பாசத்தையும் காதலையும் காட்டுன்னு இருக்காங்க நம்ம மல்லி. அப்படிப்பட்ட மல்லியும் மறுபக்கம் வெண்பாவும் பிரிக்கிறதுக்கு நிறைய சூழ்ச்சிகளெல்லாம் நினச்சி அந்த சூழ்ச்சிகள் எல்லாமே உடைச்சி மல்லியனா கல்யாணம் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் அந்த தருணத்தில் ரேணுகா என்னோட வாழ்க்கையிலே இல்லை, ரேணுகா வந்து என் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிட்டு இருந்தா, அந்த சூழ்நிலையில இருந்தால் நான் கல்யாணமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. சரி ஓகே நடந்துருச்சு. இப்போ ரேணுகா உயிரோட வந்துட்டால, இப்போ ரேணுகாவை தானே நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மல்லியை இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கதிரேசன் சொல்கிறாரு, மிஸ்டர் கதிரேசன் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே செஞ்சிட முடியாது. உங்கள் பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசனம் பண்ண முடியாது. எடுத்த உடனே உங்கள் பொண்ணு இவ்வளோ நாள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். நீங்கள் அப்போவே என் பொண்ணு இறக்கலை, எப்படி நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேஸை போட்டு இருக்கலாம்ல. உங்களுக்கே அவங்க உயிரோட வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது. திடீர்னு உயிரோட வந்ததுனால உங்களுக்கு உண்மைகள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பரபரப்பும் மறுபக்கம் இப்படி தாங்க ஒரு பக்கம் 2 பேருக்குள்ள வாதமும் ஒரு பக்கம் போட்டி பொறாமை இந்த மாதிரி எல்லாமே போயின்னு இருக்கு. இந்த சமயத்துல வெண்பா அங்கே வந்துடுறாங்க. வெண்பா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மா மல்லி தான், மல்லி அம்மா மட்டும்தான் எனக்கு அம்மாவா இருக்க முடியும். இந்த ரேணுகா அம்மா எனக்கு அம்மாவே இல்லை, அவங்கள யாருன்னே எனக்கு சொல்லிட்டு தெரியாது. பெற்றெடுத்துட்டா மட்டும் போதும், அம்மா அண்ணே என்னை வளர்த்து அழகண்டு எல்லாமே என் மல்லி அம்மாவும் என் அப்பாவும் தான். இவங்க 2 பேரும் தான் என் வாழ்க்கையில் இருக்கணும். இவங்களை எனக்கு பிடிக்கல. இவங்க பண்ணுறது ஒவ்வொன்றும் ரொம்பவே பயமாகவும் எனக்கு வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு அச்சீவ்மெண்ட் அடைய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் எனக்கு உருவாக்குது. அதனால் இவங்க எனக்கு அம்மாவை இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி நம்ம ரேணுகா முன்னாடியே சொல்லிடுறாங்க. ரேணுகா வந்து ஒரு பக்கம் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டைலாக் விட ஆரம்பி. சின்ன பொண்ணு இவளுக்கு என்ன தெரியும், இவளுக்கு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருப்பா. அதனால் நாம் தான் அறிவுரை சொல்லி தான் பொண்ணை எப்படி எந்த வழியில் கூட்டிகிட்டு போனோமோ அதை கூட்டிகிட்டு போனோம். மல்லி எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லுவா. ஏன்னா அவள் கெட்டு போனாலும் அதை பற்றி அவளை கவலை இல்லை, கெட்ட பாதையில் போனாலும் போயின்னு போகிறான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நான் தான் ஒரு அம்மாவா நான் தான் எல்லாமே ஒரு பக்கம் தட்டி கேட்டு இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதட்டி வைப்பேன். அந்த அதட்டல் மிரட்டல் என் மேலே இருக்கிற பாசம் எல்லாமே ஒரு பக்கம் ஓடி போகுதுன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பொண்ணு எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். என் பொண்ணு பிற்காலத்தில் எந்த ஒரு கஷ்டத்துலையும் மாட்டக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் சிக்கக்கூடாது. அதுக்கான முன்னெச்சரிக்கையாக தான் நான் இப்போவே மிரட்டி அவங்கள எந்த வழியில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சிக்காமல் அவங்க பேசுறது வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்கிற போது நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொட்டையை குழப்புற மாதிரி ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அவங்க எடுத்து வச்ச வாதம் 195% உண்மைதாங்க. அவங்க பேசுகிற விதம் எல்லாமே ஒரு பக்கம் பக்காவாக கரெக்டாக இருக்குது. என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையாக வாதாடுறாங்களே, இவங்களை எப்படி எப்படி தான் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டம் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் எல்லாமே ஒரு பக்கம் அடித்து நொறுக்குது இவங்கள. இப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு நின்று இருக்க இந்த சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம
கதிரேசன் இருக்காருல்ல அவர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்து உண்மைதான், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு வந்திருக்காங்க. அதனால மல்லிகிட்ட வெண்பா இருக்கிறதா கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா என் பேத்தி எங்க இருந்தா சந்தோஷமா இருப்போம் அங்கதான் இருந்து அவனும் தேவையில்லாம அவளோட வாழ்க்கையை நானே சீரழிக்க முடியாது. அதையும் நான் யோசிக்கணும். என் பொண்ணை எப்படி யோசிக்கணுமோ அந்த மாதிரி என் பொண்ணை நான் வழி நடத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா கதிரேசன் வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாரு. கதிரேசா நீ இந்த அளவுக்கு நல்லவனாயா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவனாலாம் இல்லைங்க. கதிரேசன் விட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எடுத்த உடனே ஒரு பக்கம் கெட்டியா பிடிச்சோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பக்கம் பாதை அதிகமாயிரும், பாதை கரடு முரடாயிரும். இந்த இடத்துல வந்து நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து கெட்டியா பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களால நம்மளை விட்டு எங்கேயும் விலகி போக முடியாது. அதுக்கப்புறம் நாம என்ன சொல்றோமோ அதுதான் அவங்க செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கையில இருக்காங்க. இந்த மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உண்மையா இருக்க போகுது, என்னென்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. இந்த பரபரப்புக்கு நடுவில் வேற எதனா வருமா, வேற எதனா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம். என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களாங்க நீங்க இந்த வீடியோல கண்டினியூவா பார்த்துன்னு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற லெவல் ஒரு பக்கம் சண்டைக்கு வராரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு, சர்குணா தாங்க. சர்குணா எதுக்கு இப்ப சண்டைக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குணா வராரு. வந்து விஜய் கிட்ட எல்லாமே ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்காரு. விஜய் இதோ பாத்துக்கோ, உன்னோட அக்கா ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருக்கிற நம்மளால பிசினஸ் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அவளுக்கு எதிர நம்ம எல்லா ஆதாரத்தையும் திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. என்ன ஆதாரத்தை திரட்ட போறாங்க, எப்படி இதை கொண்டு போக போறாங்க, எப்படியெல்லாம் இதை முடிவுக்கு எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. இதுக்கு நடுவில் என்னென்ன ட்விஸ்ட் இன்னும் வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே என்னடா இதெல்லாம் போற போக்க பார்த்தா எங்கெங்கயோ போகிறாட்டங்குது. இப்படியே போனா லாஸ்ட்ல என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்கிற சூழல்ல தள்ளப்பட்டு இருக்காங்களே. இப்ப என்னதான் முடிவு, இதுக்கு வேற முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்குங்க. இதுக்கான முடிவு ஆரம்பம் எல்லாமே கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் வரதா போகுது. அதை பார்த்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறோங்க. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.